ஓர் அடர்ந்த காட்டில் ஒரு நரி வாழ்ந்தது. அதற்குச் சில சமயம் குறும்புத்தனங்கள் செய்வது என்றால் மிகவும் பிடிக்கும். ஆனால் சில சமயங்களில் அதன் குறும்பு மிகவும் மோசமாக இருக்கும். அந்தக் காட்டில்தான் நீளமான அலகைக் கொண்ட அழகான ஒரு கொக்கும் இருந்தது. ஒரு நாள் குறும்புக்கார நரி கொக்கை விருந்துக்கு அழைக்க நினைத்தது. கொக்கு சந்தோஷமாக சம்மதம் சொல்லி நரியின் வீட்டிற்குச் சென்றது. நரி மிகவும் நல்லவன் போல் கொக்கை வரவேற்று, "வாருங்கள் கொக்கு அண்ணே, உங்களுக்காகவே நான் சுவையான சூப் தயார் செய்திருக்கிறேன், அமருங்கள்" என்று அன்பாகச் சொன்னது. கொக்குவுக்கு மிகவும் சந்தோஷம். ஆனால் நரி சூப்பைக் கொண்டு வந்து ஒரு தட்டையான தட்டில் ஃபிளாட் பிளேட் ஊற்றியது. கொக்குக்கு அதிர்ச்சி. நரி தட்டை நக்கிக் குடித்துவிட்டு, "ஆஹா, சூப் எவ்வளவு சுவையாக இருக்கிறது! நீங்கள் ஏன் சாப்பிடவில்லை, கொக்கு அண்ணே?" என்று கேட்டது. பாவம் கொக்கு! அதன் நீளமான மெல்லிய அலகால் அந்த தட்டையான தட்டிலிருக்கும் சூப்பை குடிக்கவே முடியவில்லை. ஒரு சொட்டுக்கூட குடிக்காமல் கொக்கு பட்டினியோடு நன்றி சொல்லிவிட்டு திரும்பிச் சென்றத பகுதி 2. கொக்கின் பாடம். கொக்கு வருத்தத்துடன் வீட்டுக்குத் திரும்பி நரியின் குறும்புக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்தது. அடுத்த வாரம் கொக்கு நரியை விருந்துக்கு அழைத்தது. நரியும் மகிழ்வுடன் கொக்கின் வீட்டிற்குச் சென்றது. கொக்கு நரியை அன்புடன் வரவேற்று, "நண்பா, உங்களுக்காகவே இந்த மீன் குழம்பு வைத்திருக்கிறேன், வாருங்கள் சாப்பிடலாம்" என்று கூறியது. இம்முறை கொக்கு மீன் குழம்பை நீளமான கழுத்து கொண்ட குடுவையில் ஊற்றிக் கொண்டு வந்தது. அதன் வாய் மிகவும் சிறியதாக இருந்தது. கொக்கு தன் நீளமான அலகை குடுவைக்குள் விட்டு மீன் குழம்பை வயிறு நிறையக் குடித்தது. "ஆஹா, குழம்பு எவ்வளவு சுவையாக இருக்கிறது" என்று சாப்பிட்டு முடித்தது. ஆனால் நரியோ அதன் தட்டையான முகத்தினால் அந்த குடுவைக்குள் தலையை விட முடியவில்லை. குடுவையின் வாயில் முட்டி முட்டி ஒரு சொட்டு குழம்பை கூட குடிக்க முடியாமல் அது பட்டினியோடு பசியில் வாடியது. நரிக்கு இப்போதுதான் தான் செய்த தவறு புரிந்தது. அது தலைகுனிந்து கொக்கிடம், "கொக்கு நண்பா, என்னை திருத்திக் கொள்கிறேன், என்னை மன்னித்துவிடு, நீ எனக்கு பாடம் கற்பித்து விட்டாய்" என்று கூறியது. இருவரும் சிரித்து தங்கள் தவறை உணர்ந்து அன்று முதல் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுத்து பழக ஆரம்பித்தனர். நீதி: மற்றவர்களை எப்படி நடத்துகிறோமோ அதேபோல்தான் நாமும் நடத்தப்படுவோம். அதனால் எப்போதும் மற்றவர்களை அன்புடன் நடத்துங்கள்.